ஹார்ட்டுக்கு ஃபேம் ஏதாச்சும் புது கண்டென்ட் பண்ணலாமேன்னு தான் இந்த வீடியோ தூக்கிட்டு வந்திருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு. அதாவது லிஸ்ட்டெல்லாம் ஒரு புது கண்டென்ட்டாக நீங்கள் கேட்குறது புரியுது. லிஸ்ட்டு போடுறது ரொம்ப ஓல்டு தான், ஓகேவா? லிஸ்ட்டு போடுறது ஓல்டு தான், பட் நான் லிஸ்ட்டு போட்டிருக்கிற மேட்ரு தான் கொஞ்சம் நியூ. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஒயிட் ஹேர் கேரக்டர்ஸ் இன் அனிமே, ஓகேவா? அனிமையில் இருக்கக்கூடிய வெள்ளை முடி வைத்து அனிமே கேரக்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி சின்ன ஒரு இது சொல்லி அன்டிஸ்க்ளைமர் மாதிரி அதான் அந்த ஹேர் கொஞ்சம் ப்ளூ சேர்ந்த மாதிரி இருக்கலாம், லைட்டாக சில்வர் கலர் அடிக்கலாம். ஸோ அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த வீடியோ பார்த்துருங்க. அப்புறம் லாஜிக் மிஸ்டேக்லாம் எனக்கு நீங்கள் கமெண்டில் வன்மத்தை கக்கக்கூடாது, ஓகேவா? இன்னொரு ஆப்ஷன் வீடியோக்கு வரலாம். இது என்னுடைய பர்சனல் ஃபேவரட் தான், ஓகேவா? உங்களுடைய பர்சனல் ஃபேவரட்டை மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு 5-10 என்னோடய டாப் 10 ஆப் லிஸ்ட்டு பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு சில மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ரீசனாக கோஆப்ரேட் ஸ்ட்ரைக்கோ கிளைமோ இருக்கும், ஓகேவா? அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஃபுல்லாக மேல் கேரக்டர்ஸ் தான் கவர் பண்ண போகிறேன், மேல் கேரக்டர்ஸ், ஓகேவா? ஸோ உங்களுடைய லிஸ்ட்டை மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. என்னோட பேச வீடியோக்குள்ள எல்லாம் திஸ் மட்டும் என் மறக்காமல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு எப்படி நல்ல வீடியோஸ் பெற்றுக்கொள்வேன். 10th பிளேஸில் எந்த அனிமே கேரக்டர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டோபிராமா செஞ்சு ஃப்ரம் நருட்டோ. அதான் நருட்டோ சீரீஸில் இருக்கக்கூடிய செகண்ட் ஹொகாகேயான டோபிராமா. இவருடைய முடியும் ஒயிட் கலர் தான், ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கு. ஸோ நம்ம லிஸ்ட்டும் ஒயிட் கலர்னால என் தலைவன் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருப்பான். ஏன்னா இது என்னோடய பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட்டு. ஏன் எனக்கு டோபிராமா ரொம்ப பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா அவரோட அட்டிடியூட், ஓகேவா? நான் அதாவது பெஸ்ட்டான ஒரு ஒயிட் ஹேர் அனிமே கேரக்டர் லிஸ்ட்டு எடுத்தோம்னா அதில் கண்டிப்பாக டோபிராமா இருப்பார். ஏன்னா டோபிராமா நருட்டோ சீரிஸ் பார்த்த நிறைய பேர் பிடிச்சிருக்கலாம். ஏன்னா அவரோட அட்டிடியூட் அப்படி இருக்குது, சிக்மா மேல் மாதிரி இருப்பார். ஸோ அதனால் எனக்கு டோபிராமா ரொம்ப பேசலாக பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த லிஸ்ட்டில் நான் டோபிராமா ஆட் பண்ணியிருக்கேன். 9th பிளேஸில் எந்த கேரக்டர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நியர் ஃப்ரம் டெத் நோட். அதாவது டெத் நோட்டில் பார்த்துருப்பீங்க, நம்மளோட எல்லோட டெத்துக்கு அப்புறமா, அதாவது டேரக்டிவ் எல்லோட டெத்துக்கு அப்புறமா ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அதுதான் நியர். அவர் தான் நம்ம கீராவை கண்டுபிடிச்சி போட்டு தள்ளியிருப்பார். அவரோட ஐக்கியூனதே ரொம்ப ஹை ஐக்கியூவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ லிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு வெல்ல முடிதான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் நிறைய பேர் பிடிக்காது, நிறைய ஹேட்டர்ஸ் இருக்காங்க. பிகாஸ் அந்த எல்லை விட பெட்டராக காட்டுறன்னு பேரில் சொதப்பி வச்சுருப்பானுங்க. ஸோ அதனால் நிறைய பேருக்கு நியர் பிடிக்காது. பட் எனக்கு ஏன் பிடிக்கணும் பார்த்தீங்கன்னா லைக் சைல்டிஷாக இருப்பார், ஓகேவா? இந்த சின்ன பசங்க மாதிரியே டோய்ஸோட ப்ளே பண்ணிட்டு இருப்பார். அந்த டைம்லேயே ரொம்ப புத்திசாலத்தமாக ஜோதிச்சு நிறைய என்ன சொல்கிற பிரேவான அண்ட் மூவ்ஸ்லாம் எடுத்து வைப்பார் கீராவை கேட்ச் பண்ணுறதுக்காக. ஸோ அப்படியே ஃபைனலாக கேட்ச் பண்ணி கீராவை போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ அதனால் இந்த நியர் கேரக்டர் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நான் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். 8th பிளேஸில் இருக்கக்கூடிய அந்த அனிமே கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களின் மனதை கொள்ளை கொண்ட ஃபுட்பால் பிளேயரான நம்மளுடைய நாகி. அதாவது ப்ளூ லோக் அனிமையில் அந்த நாகி கேரக்டர். ஸோ இவர் பார்க்க எப்படி இருப்பார்னு பார்த்தீங்கன்னா லைக் கோஜோ மாதிரி வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார். பட் இவர் ஒரு சின்ன பையன் மாதிரி கேமிங் விளையாடிட்டு அப்படி இருப்பார். இந்த அனிமையில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ லோக் அனிமையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதான் சொல்கிறேன், ரொம்ப டேலண்டான ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா, ரொம்ப டேலண்டான ஃபுட்பால் பிளேயர்ஸ் லிஸ்ட் எடுத்தோம்னாலே இந்த நாகி கேரக்டர் வந்துடுவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டேலண்டடான ஃபுட்பால் பிளேயராக தான் இந்த அனிமே கேரக்டர் பில்டு பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏன் எனக்கு இந்த கேரக்டர் பிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஆட்டிடியூட் அண்ட் அந்த ஃபுட்பால் பிளேயர் ஸ்டைலுன்னது ரொம்ப ஆசமாக இருக்கும். அண்ட் ஒரு கட்டத்தில் அவங்க தான் வின் பண்ணணும், அவங்க டீம் தான் வின் பண்ண இருக்கும்போது சின்ன சதி நடந்து தான் அந்த டீம் தோக்குற மாதிரி காமிச்சிருப்பானுங்க. பட் இருந்தாலும் நாகி ஸ்டில் என்ன சொல்கிறேன் ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேயர்னு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் நாகி ஃபேன்ஸ் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. 7th பிளேஸில் எந்த கேரக்டர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மனுஷன் ஃபஸ்ட்டு பிளேஸில் கூட இருக்கலாம். அவ்வளோ வர்த்தான ஒரு கேரக்டர் தான் ஜிராயா சென்சை த பேபி சேஜ்னே சொல்லலாம். அதாவது ஒயிட் ஹேர் கேரக்டர்ஸ்னு லிஸ்ட் எடுக்கிறோம். ஸோ தலைவன் இல்லாமல் எப்படிடா ப்ரோ தலைவனுக்கு நான் சொல்கிறேன் அவர் வயசு ஆகிடுச்சு, ஸோ வெல்ல முடியும் நீங்கள் சொல்கிறது புரியுது. நோ 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 நிறைய பேருக்கு தெரியும் அவர் ஸ்டார்டிங் இதை வெல்ல முடியுதாயா. ஸோ நருட்டோ சீரிஸ் பார்க்காத அப்படி கன்ஃபியூஸ் ஆகும், பார்த்தவங்க இப்படி கன்ஃபியூஸ் ஆக சான்ஸே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் நம்ம ஜிராயா. ஸோ இவர் எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் என் தலைவன் என்ன தான் காஜியாக காமிச்சிருந்தாலும் என் தலைவன் அந்த லாஸ்ட் மூமெண்ட்லாம் பார்க்கும்போது கண்ணீர் விடாதவன் எவனுமே இல்லை. ஸோ அவன் மனுஷனுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கேரக்டர் டெவலப் பண்ணது
ஜிராக் இருக்கும். ஸோ அதை நான் வந்து 7th பிளேஸில் போட்டிருக்கேன். ஏன் ப்ரோ ஃபஸ்ட்டு பிளேஸில் போடுறது புரியுது. இதில் என்னோடய ஃபேஷனில் பேரட்டிக்கான லிஸ்ட்டு பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய லிஸ்ட்டை வந்து கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. 6th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கின் ஃப்ரம் இன்டு த ஃபாரஸ்ட் ஆஃப் த ஃபயர்ஃப்ளைஸ் லைட். ஏன்னா அது அனிமே நேம் ரொம்ப லாங்காக இருக்குன்னு நினைக்காங்க. அனிமே மூவி தான், ரொம்ப ஷார்ட்டான அனிமே போய் 40 மினிட்ஸ் தான். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். அதில் வரக்கூடிய ஒரு மெயின் கேரக்டர் தான் இந்த கின். எப்படி சொல்கிற ஒரு ஸ்பெல், ஒரு மேஜிக் ஸ்பெல் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். அந்த ஸ்பெல்லை வந்து உடைக்கணும்னா, அதாவது அவனோட சாதாரண ஹியூமன்ஸ் அவனை தொட்டாங்கன்னா அவன் இறந்துருவான். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பெல் இருக்கும். அப்படி இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு பொண்ணு மேலே, அதாவது சாதாரண ஹியூமன் மேலே ஒரு லவ் வருது. ஸோ அப்படிப்பட்ட ஸ்டோரி தான் அந்த அனிமே மூவி இருக்கும். ஸோ அதில் வரக்கூடிய ஒரு கேரக்டர் தான் நம்மளுடைய கின். நான் வந்து அனிமேக்கு அந்த ஒயிட் ஹேர் கேரக்டர்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதில் இவருக்கு வந்து ஒயிட் ஹேர் தான். அண்ட் எனக்கு ஏன் பேசலாம் பிடிச்சின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அனிமையை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலே வந்து அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, இதெல்லாம் நான் இந்த லிஸ்ட்டில் நான் 6th பிளேஸில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் லிஸ்ட்டில் இந்த கின் கேரக்டர் இருக்கா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. 5வது இடத்தில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளமுடி கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கென் கனகி. இந்த கேரக்டர் வந்து டோக்கியோ கூட அனிமையில் வந்திருப்பாப்புல. இவர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கருப்பு முடி தான் இருக்கும். அப்புறமா வந்து ஒரு கோலாக மாறினதுக்கப்புறமா ஒரு சில எபிசோட்ஸ்க்கு அப்புறமா அதுக்கு வெள்ளையாக மாறிடும். ஸோ ஏன் வெள்ளையாக மாறிச்சு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்கன்னா மறக்காம டோக்கியோ கூட அனிமே பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து இந்த கேரக்டர் முதலாக ஃபஸ்ட்டு பிளேஸ்லேயே இருக்கலாம். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து கென் கனகி நிறைய பேருக்கு பிடிக்கும். ஏன்னா வந்து ஒரு செயினன் அனிமே தான் இந்த டோக்கியோ கோட். என் மாங்கா ரொம்ப நல்லாயிருக்கும். என் அனிமே மாங்கா அளவுக்கு கிடையாது. ஸோ அதை பற்றி பேச விரும்பலை. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் லிஸ்ட்டில், அதாவது ஒயிட் ஹேர் கேரக்டர் லிஸ்ட்டில் நான் கென் கனகி ஆட் பண்ணுவேன். பிகாஸ் வந்து கென் கனகி இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட். 4வது இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். அண்ட் ரொம்ப க்யூட்டான ஒரு வெள்ளமுடி கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். யார் பாதுன்னு கேட்குறது 100 கண்ட்ரிலேருந்து நம்மளுடைய கில்லுவா. ஸோ இந்த கில்லுவா கேரக்டர் வந்து நிறைய பொண்ணுங்களுக்கு நிறைய பசங்களுக்கு பிடிக்கும். நான் வந்து ரொம்ப க்யூட்டாக இருப்பார். அவருடைய அந்த ரியாக்ஷன்லாம் வந்து அந்த 100 கண்ட்ரி அனிமேல வந்து ரொம்ப அழகாகவே இருக்கும். நிறைய பேர் இப்போ கூட வந்து டெலிகிராம் வாட்ஸ்அப்பில் ஸ்டிக்கராக கூட கில்லுவா ஸ்டிக்கர் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. ஆல்சோ நானும் யூஸ் பண்ணுவேன். அவ்வளோ க்யூட்டான ஒரு கேரக்டர் வித் வெள்ள முடி. ஸோ அந்த பையனை பார்க்கும்போது ஏதோ ரிலீஃப் ஆகிற மாதிரி இருக்கும். மைண்டு ரிலீஃப் ஆகும் அந்த பையன் சிரிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ ரொம்ப அழகாகவே என்ன சொல்கிற அந்த கேரக்டர் டிசைன் பண்ணியிருப்பானுங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் கில்லு இல்லாமல் இந்த லிஸ்ட்டே கிடையாது. ஓகேவா, ஒரு ஒயிட் ஹேர் கேரக்டர் லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் கண்டிப்பாக கில்லுவாக இருப்பார். ஸோ உங்களுக்கு எப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிடுங்க. அண்ட் 3rd பிளேஸில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாபிமாரு த ஹாலோ ஃப்ரம் ஹெல்ஸ் பேரடைஸ். அதாவது ஹெல்ஸ் பேரடைஸ் அனிமே பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒயிட் கேரக்டர், அதாவது ஒயிட் ஹேர் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் நம்மளுடைய காபிமாரு. இந்த கேரக்டரை பற்றி சொல்ல போனாலே வெல் ரிட்டன் கேரக்டர்னு நான் சொல்லுவேன். நான் வந்து ஹெல்ஸ் பேரடைஸ் அனிமே பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கேன், மாங்கா ரீட் பண்ண தெரிஞ்சுக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு ரோக் நிஞ்சா மாதிரி ஒரு மாதிரி வில்லன் மாதிரி தான் காமிச்சிருப்பானுங்க. மோன்ஸ்டர் அப்படி இருக்கும்போது ஒரு மோன்ஸ்டர் மாதிரி தான் அவனை வந்து காமிச்சிருப்பானுங்க. பட் போகும்போது தான் அவன் மோன்ஸ்டர் இல்லை, மோன்ஸ்டருக்குள்ளேயே ஒரு லவ் இருக்குன்னு மாதிரியே ஒரு ஸ்டோரி பில்டு பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இந்த நம்மளுடைய காபிமாரு மேலே ஒரு சின்ன நம்ம மேலே லவ் வந்துடும். காபிமாரு மேலே நல்ல கேரக்டர் ஆகுவேன். ஸோ அவன் போராடுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குன்னு ஒரு தாட் வந்துடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் நம்மளுடைய காபிமாரு. ஸோ வந்து நீங்கள் ஹெல்ஸ் பேரடைஸ் அனிமே பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிக்கும். ஸோ இதனால் வந்து நான் வந்து காபிமாருவை 3rd பிளேஸில் போட்டிருக்கேன் வித் ஒயிட் ஹேர் கேரக்டர் தானே. ஸோ அவர் வந்து கண்டிப்பாக லிஸ்ட்டில் இருப்பார். அண்ட் 2nd பிளேஸில் எந்த கேரக்டர் இருக்கான்னு பார்க்க முன்னாடி ஒன்று சொல்லியானோம். அதாவது ஃபஸ்ட்டு 2nd இந்த 2 பிளேஸுமே வந்து நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்கிற இந்த 2 கேரக்டர்ஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு 2nd வந்து இருப்பாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸை சொல்கிறதுக்கு முன்னாடி 2nd பிளேஸை சொல்லிடுறேன். 2nd பிளேஸ் வந்து இது என்னோடய ஃபேவரட் லிஸ்ட். அதனால் நான் எனக்கு பிடிச்ச லிஸ்ட்டை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து 2nd பிளேஸில் வந்து நான் வந்து கோஜோ சென்சே வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது சத்தரு கோஜோ தான் வந்து 2nd பிளேஸில் நான் வச்சுருக்கேன். பிகாஸ் வந்து அவரை பற்றி நான் பேச வேணாம். ஏன்னா வந்து கோஜோவை பற்றி மோஸ்ட் பாப்புலர் அனிமி கேரக்டர்னு எடுத்தாலே நிறைய பேர் மைண்டில் இன்றைக்கி ஒரு கேரக்டர். ஸோ கோஜோவை பற்றி தெரியாத எவனுமே இல்லை. அண்ட் ஒயிட் ஹேர்னு சொன்னாலே டக்குன்னு ஞாபகத்துக்கு வரக்கூடியது கோஜோ தான். நிறைய கேர்ள்ஸுக்கு கூட கோஜோ பிடிக்கும். கோஜோ ஃபேன்ஸ் கிளப்பே எக்கச்சக்கமாக இருக்குது. கோஜோ டெத்தை பார்த்து நிறைய பேர் நிறைய சம்பவம் பண்ணாங்க. அவ்வளோ தலைவன் வந்து வேர்ல்டு வைடு லிங்க் மாதிரி வேர்ல்டு வைடு ஃபேமஸான கேரக்டர் தான் நம்மளுடைய கோஜோ. ஸோ இவர் வந்து 2nd பிளேஸ் எடுக்காருனா ஃபஸ்ட்டு பிளேஸை யார் இருப்பான்னு கண்டிப்பாக எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க.
ஓகே, ஃபைனலி ஃபஸ்ட்டு ப்ளேஸுக்கு வந்தாச்சு. நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஃபஸ்ட்டு ப்ளேஸில் எந்த கேரக்டர் இருக்குன்னு. ஆஃப்கோர்ஸ் கக்காஷி த காப்பி நிஞ்சா. அண்ட் நிறைய கேர்ள்ஸுக்கு சரி, நிறைய பசங்களுக்கு சரி, மோஸ்ட் ஆஃப் என்ன சொல்கிறேன், நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர் தான் நம்மளுடைய கக்காஷி. அது கோஜோ செகண்ட் ப்ளேஸை போட்டதுக்கு முக்கிய ரீசனே கோஜோ வாரத்துக்கு ரீசனே நம்ம கக்காஷி தான். கக்காஷி இன்ஸ்பயர் பண்ணி தான் கோஜோவே என்ன சொல்கிற க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலே வந்து நம்ம கோஜோ செகண்ட் ப்ளேஸையும் கக்காஷியும் ப்ளேஸ்லேயும் போட்டேன். அதாவது என்ன சொல்கிற, கோஜோ அதுக்கு முன்னாடியே கக்காஷி வந்தாச்சு. ஓகேவா? ஸோ கக்காஷி தான் எல்லாருக்கும் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபேவரட்டாக இருப்பது. அது விதை நான் போட்டேன்னு சொல்கிற மாதிரியே கக்காஷி தான் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அப்புறமா தான் கோஜோ. ஸோ இதனால் வந்து நம்ம கக்காஷியை ஃபஸ்ட்டு ப்ளேஸை போட்டிருப்போம். அதை மட்டும் இல்லாமல் கக்காஷியோட முடி வந்து லைக் ஒரு சில்வர் கலர் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகேவா? அதை ஒயிட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் என்ன சொல்கிறேன், கக்காஷியை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காப்பி நிஞ்சாவை பற்றி தெரியாத ஏனும் இல்லை. ஏன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சுங்க, காப்பி நிஞ்சா மேலே நிறைய பெரிய ஒரு பவுண்ட் இருக்குது. அண்ட் நம்ம எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி சொல்லி ஆகணும் வந்து. அண்ட் வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்படிப்பட்ட நல்ல நல்ல வீடியோ வேணும்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் ஒன்று நான் 1K ரீச் ஆகியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 5K தான். ஸோ அதுக்குரிய சப்போர்ட்டை தருவீங்க நம்பர் ஆஃப் ஃபேம். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன லிஸ்ட்டு பண்ணலாம், இல்லை எந்த முடி காரணங்களை வந்து வச்சு செய்யலாம்னு சொல்லுங்கள். இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பார்ட் 2 வரும். அது மேல் கேரக்டர்ஸ், அது ஃபீமேல் கேரக்டர்ஸ் வச்சு, அதாவது மேல் கேரக்டர்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடியது கேர்ள்ஸ் கேரக்டர் வச்சு வரப்போ. ஸோ ஓகேவா? ஸோ யாரெல்லாம் வெயிட் பண்ணிக்கிற மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணி கமெண்ட் தட்டி விட்டுங்க. இன்னொரு பேச விட்டு வீடியோ முடிச்சுக்கலாமே. டேக் கேஷ் வரட்டா. அது செம்மட்டாக்கும்.